ஆக்சுவலாக ஹாப்பி மார்னிங்கில் ஹாப்பி ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே 11 o'clock வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆனேன். ஸோ என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் நான் தான் சமைச்சு ஆகணும். யோசித்தேன், பிரியாணியே செஞ்சிடலாம். பிரியாணி செஞ்சுட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நானும் பயங்கரமாக செய்வாங்க. நான் யூஸ்வலாக சமைக்க மாட்டேன் வீட்டில். எப்பயாச்சும் சாட்டர்டேஸ் என்னோட சமையல் இருக்கும். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ ஆனால் சண்டேஸ் வந்து அம்மா ஸ்பெஷல் தான். எப்பயுமே அம்மா ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எல்லா நான்வெஜ்மே சூப்பராக செய்வாங்க. எனக்கு அம்மா ஊருக்கு போனதுனால நான் தான் செய்ய போகிறேன் பிரியாணி. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு அது நல்லா வந்தோடனும் சரி, நல்லா வராட்டோனும் சரி, நான் தான் சாப்பிடுவேன். ஸோ பார்க்கலாமா? வாங்க வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. யாராச்சும் பிரியாணி செய்கிறது ஈஸின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு பண்ணி நம்பாதீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். பிரியாணி செய்கிறது ஈஸி தான், பட் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது கஷ்டம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ சிக்கன் இருக்குது. தென் ப்ரான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா ப்ரான் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து ப்ரான் ட்ரை செய்ய போகிறேன் கூடவே. ஸோ அதுக்கப்புறம் ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, இது வந்துட்டு வாட் இஸ் திஸ், புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஸ்பைசஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லா ஸ்பைசஸும் இங்கே எடுத்து வச்சிட்டேன். ஸோ பாஸ்மதி ரைஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் செய்கிறது தான் பேலன்ஸ். பார்க்கலாமா? அவ்வளோதான். இப்போது ஆயில் ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். ஸோ இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. எல்லா ஸ்பைசஸையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்பைசஸ் வந்து எதுவுமே இல்லை. பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுதான் சேர்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு தென் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு சைட் பை சைட் ப்ரானும் செஞ்சிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போவே நல்ல வாசனை வருது. பட் ஃபுல்லாக செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ப்ரான் செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ ப்ரான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆக்சுவலாக ப்ரான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு செஞ்சிங்கன்னா என்ன ஆகுமா, உங்களுக்கு சில பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அது ஃபார்ம் ஆகாது. அண்ட் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ப்ரான் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வீக்லி ட்வைஸ் எடுத்திங்கன்னா ஸ்கின் பயங்கரமாக க்ளோ ஆகும். எனக்கு ப்ரான் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் எப்போலாம் டைம் கிடைக்குதோ மோஸ்ட்லி ப்ரான் தான் செய்வேன். ஏன்னா ப்ரான் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்க தான் டைம் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே அங்கே வாங்கும்போதே க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரான் போடலாம். இன் டைம் பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் ஜாஸ்தி தான் சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய ஸ்பைஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரான் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இல்லைனா அது சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ பிரியாணிக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். பிரியாணியில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட வேண்டியதான். எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். ப்ரான் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் சேர்த்தாச்சு. எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ சேர்க்க வேண்டியது. ஸோ இதில் சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் இல்லையா? பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ரெடி. அவ்வளோதான். இது சிம்பிள், ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், நான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து தனியாக வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் காட்டுறேன். அவ்வளோதான், ப்ரான் ரெடி. இங்கே பாருங்கள், இது அப்படியே சாதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். பட் இன்னைக்கு சாதம் இல்லை. ட்ரை நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சேன்னா சாதம் வடித்து சாப்பிட்றேன். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இவர் ரெடி ஆகிட்டாரு. உங்களுக்கு நல்லா தொக்கா வேணும்னா நான் இப்படி தான் தொக்கா தான் செஞ்சு சாப்பிடுவேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இவர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு போகலாமா? ஓகே, வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துலாமா?
ஆக்சுவலாக தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு பார்க்கலாம். பிரியாணி குக் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் வெளியெல்லாம் அவ்வளோவா போக மாட்டேன். எனக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாரர் மூவி பார்க்குறது, கிராஃப்ட் ஒர்க் ஏதாச்சும் பண்ணுறது, இப்படியே அந்த டே போயிடும். எனக்கு வீட்டில் இருக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், அவ்வளோதான். என்னதான் கிராஃப்ட் ஒர்க் இல்லை ஹாரர் மூவிஸ் இப்படியே பார்த்துட்டு அன்றைய நாள் போயிடும். இவ்வளோதான் என்னோடய வீக்கெண்ட். மோஸ்ட்லி அக்கா பாப்பா பார்க்க போவேன். இப்போ கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க, ஸோ அடிக்கடி பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீக் நம்ம போகலாம். ஓகே, நீங்கள் வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாமா? இது புதினா மட்டும் இல்லை, புதினா கூட கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கும். அவ்வளோதான், புதினாவும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து 1 கிலோ சிக்கன். இதில் கொஞ்சம் வந்துட்டு தயிர் போட்டு தென் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துடலாமா? அவ்வளோதான், சிக்கன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த டேஸ்ட் எல்லாமே சிக்கனோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். நல்லா ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவேன், அதனால் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தென் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா. நான் ரொம்ப மசாலாவாக இருக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ எல்லா ஸ்பைசஸும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ஸோ அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாமா? இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச தயிர், ஸோ அதனால் நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ தயிர் சேர்த்து நான் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் கம்மியாக தான் தயிர் சேர்த்துருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சிக்கனில் வந்துட்டு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் அதை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாகவே தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாமா? நான் வந்துட்டு எந்த கிளாஸில் வந்துட்டு அரிசி அளந்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ, சில பேர் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் சேர்க்கணும். ஸோ இப்போ லெமன் சேர்த்துடலாமா? இப்போ ஆஃப் லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தென் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துடலாமா? அவ்வளோதான். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா போட்டு அப்படியே தம் போட வேண்டியதுதான். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு புதினா இலை மட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி தம் போட்டுருங்க. பார்க்கலாம் பிரியாணி. எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. நல்லா வந்தால் ஓகே, நல்லா வந்தாலும் வராட்டாலும் நான் தான் சாப்பிட்ணும். என்னடா ஒரு ஆளுக்கா இவ்வளோ செய்கிறேன்னு பார்க்காதீங்க. இவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் எங்கள் பெரியம்மா வீடு இருக்காங்க, பக்கத்தில் எங்கள் சித்தி வீடு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என் பெற்ற இன்பம் வையகமும் பெருகன்ற மாதிரி என் சித்தி என் பெரியம்மாலாம் சாவடிக்காமல் நான் போகிறதா இல்லை. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருது. A few moments later. ஆக்சுவலாக இவரை தம் போட்டு வச்சுருந்தோம். பார்க்கலாமா? ஓகே, ஃபைனலி பார்க்க நல்லா தான் இருக்கான். ஆனால் சாப்பிட எப்படி இருப்பான்னு தெரியலையே. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாமா? ஃபைனலி பிரியாணி ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உண்மையாகவே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலி பிரியாணி செஞ்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உண்மையை தான் சொல்கிறேன். நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். நாட் பேட். ரொம்ப நல்லா இருக்குன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் குழைச்சிட்டேன் ஆக்சுவலாக. பட் தம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் தம் போட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, நம்ம வந்து பிகினர்ஸ் தானே. நம்ம வந்து ப்ரோ மேக்ஸ் கிடையாது பிரியாணி செய்யறதுல. ஸோ இந்த அளவுக்கு செய்யறதே ஓகே. யாராச்சும் பிரியாணி செய்யறது ஈஸின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லை கொண்டு அடிங்க. பிரியாணி செய்யறது ஈஸி தான். ஓப்பா அதுக்கான அவ்வளோ வேலை இருக்குது. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மணி 4 ஆகுது. இப்போ தான் முடிச்சு நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக வீடியோ இருக்கணும், அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ பயங்கர பசியில் இருக்கேன். எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சண்டேவை. நான் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், தூங்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து ஒரே வேலையாக இருந்தேன். ஓகே பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.